அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொது அறிவிலிருந்து முக்கியமான ஒரு 20 வினாக்கள் பார்க்க போறோம். இத நீங்க ஒரு டெஸ்ட் போல எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது எது? மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சேமிப்பு. மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது சேமிப்பு. இரண்டாவது வினா, கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன? கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தனியார் துறை மற்றும் பொதுத்துறை இது ரெண்டும் சேர்ந்ததுதான் கலப்பு பொருளாதாரம். மூன்றாவது வினா, நரசிம்மன் குழு அறிக்கை எதை பற்றியது? நரசிம்மன் குழு அறிக்கை எதை பற்றியது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வங்கித்துறையில் சீர்திருத்தம். நரசிம்மன் குழு அறிக்கை வங்கித்துறையில் சீர்திருத்தம். நாலாவது வினா, உலகில் எந்த நாடு முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது? ஒரு முக்கியமான வினா. உலகில் எந்த நாடு முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பிரான்ஸ். முதல்ல ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். ஐந்தாவது வினா, இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கியை எப்பொழுது தொடங்கப்பட்டது? இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி எப்பொழுது தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 1964. ஆறாவது வினா, கடன் உருவாக்கம் என்பது யாருடைய பணி? கடன் உருவாக்கம் என்பது யாருடைய பணி? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வணிக வங்கியின் பணி. கடன் உருவாக்கம் என்பது வணிக வங்கியின் பணி. ஏழாவது வினா, பிரதமர் மோடியால் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட நாள். பிரதமர் மோடியால் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நவம்பர் 8, 2016. பிரதமர் மோடியால் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட நாள் நவம்பர் 8, 2016. எட்டாவது வினா, உலக வணிக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? உலக வணிக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜெனீவா. உலக வணிக அமைப்பின் தலைமையகம் ஜெனீவாவில் அமைந்துள்ளது. ஒன்பதாவது வினா, இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 1998 to 1999. பத்தாவது வினா, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் யார்? இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மகாத்மா காந்தி. இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் மகாத்மா காந்தி. 11வது வினா, கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் யார்? கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ராஜீவ் காந்தி. கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் ராஜீவ் காந்தி. 12வது வினா, கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஸ்கல்ஸ். கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் ஸ்கல்ஸ். 13வது வினா, முண்டந்துறை எதற்கு முக்கிய புகழ் பெற்றது? முண்டந்துறை எதற்கு முக்கிய புகழ் பெற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, புலிகள். 14வது வினா, தமிழ்நாட்டில் அகஸ்தியர் நீர்வீழ்ச்சி எங்கு உள்ளது?
தமிழ்நாட்டில் அகஸ்தியர் நீர்வீழ்ச்சி எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாபநாசம். தமிழ்நாட்டில் அகஸ்தியர் நீர்வீழ்ச்சி பாபநாசத்தில் உள்ளது. 15வது வினா, தமிழ்நாட்டில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? தமிழ்நாட்டில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திருநெல்வேலி. 16வது வினா, அபு மலைத்தொடர் எங்கு உள்ளது? அபு மலைத்தொடர் எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா. அபு மலைத்தொடர் இந்தியாவில் உள்ளது. 17வது வினா, இந்திய விஞ்ஞானி நிறுவனம் எங்கு உள்ளது? இந்திய விஞ்ஞானி நிறுவனம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பெங்களூர். 18வது வினா, நாசிக் அமைந்துள்ள நதிக்கரை எது? நாசிக் அமைந்துள்ள நதிக்கரை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கோதாவரி. 19வது வினா, வ.உ. சிதம்பரனாரின் படைப்பு எது? வ.உ. சிதம்பரனாரின் படைப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மெய்யறிவு. 20வது வினா, கீதாஞ்சலியின் ஆசிரியர் யார்? கீதாஞ்சலியின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தாகூர். 21வது வினா, தமிழ்நாட்டில் கூந்தன் குளம் எதற்கு குறிப்பிடத்தக்கது? தமிழ்நாட்டில் கூந்தன் குளம் எதற்கு குறிப்பிடத்தக்கது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பறவைகள். 22வது வினா, ILOவின் தலைமையகம் எங்குள்ளது? ILOவின் தலைமையகம் எங்குள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஜெனீவா. 23வது வினா, கீழ்வரும் நாடுகளுள் எந்த நாட்டில் எழுதப்படாத அரசியலமைப்பு உள்ளது? கீழ்வரும் நாடுகளுள் எந்த நாட்டில் எழுதப்படாத அரசியலமைப்பு உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இங்கிலாந்து. 24வது வினா, கீழ்கண்ட வரிசையை நிறைவு செய்க. கீழ்கண்ட வரிசையை நிறைவு செய்க. இப்போ பாருங்க, 7 அதோட 1 கூட்டி 8, அடுத்தது 8ஓட 2 கூட்டி 10, அடுத்தது 10ஓட 3 கூட்டி 13, அதே போல் 4 17ஓட 5 கூட்டினா என்ன வரும் உங்களுக்கு? 22. அப்போ இதற்கான விடை 22. அடுத்தது பாருங்க, நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை எனில் நேற்று என்ன கிழமை? நல்லா பாருங்க, நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை எனில் நேற்று என்ன கிழமை? இப்போ பாருங்க, நல்லா பாருங்க, நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. ஏனில் நேற்று என்ன கிழமை? அப்போ சனிக்கிழமைக்கு முந்தின நாள் வந்து வெள்ளிக்கிழமை. அப்போ இதுக்கான விடை வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம முக்கியமான 25 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.